அஸ்ஸலாமு அலைக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் நம்மளை முழுசாக மாற்றிடும். அப்படி தான் ஒரு இளைஞன் தினமும் வேலைக்கு போகும்போது ஒரு வயதான மனிதரை ஒரே இடத்துலே பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பெரியவர் தினமும் காலையில் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த இளைஞனுக்கு ஆர்வம் வந்துச்சு. தாத்தா தினமும் அப்படி என்ன தான் எழுதுகிறாங்க, போய் கேட்போம் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட வந்து கேட்குறாரு. என்ன தான் தாத்தா எழுதுறீங்க அப்படின்னு. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞன் உடனே ஆச்சரியப்பட்டு, அவ்வளோ வருஷத்தில் நடந்த கஷ்டங்களை எழுதலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னார், கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு, ஆனால் நான் வயசான பிறகு நினைவில் வைத்துக்கொள்ள விரும்புவது கஷ்டங்கள் இல்லை, அந்த கஷ்டங்களுக்கு நடுவில் கிடைச்ச சின்ன சின்ன சந்தோஷங்களை தான் அப்படின்னு. எனக்காக யாரோ கொடுத்த ஒரு கப் டீ, நான் உடம்பு சரியில்லாதப்போ இருந்த எனக்கு பார்த்துக்கிட்ட ஒரு மனிதர், பல வருடத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, என் குழந்தைகள் சின்ன வயசில் என்னை கொஞ்சி விளையாடியது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ எனக்கு ரொம்ப பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போது இது சின்ன விஷயம்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் பல வருடங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட அழகான நினைவுகளாக மாறி இருக்கும். அதனால் வாழ்க்கை எப்போதும் பெரிய சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காதீங்க. இன்றைக்கி கிடைத்த இந்த சின்ன சந்தோஷத்தை ரசிங்க. நம்ம வீட்டில் யாராவது சிரித்தா அந்த சிரிப்பை கவனிங்க. நமக்கு பிடித்த ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசினா அந்த நேரத்தை மதிக்கணும். சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டை ரசிக்க ஆரம்பிங்க. குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசுங்க. ஏன்னா வாழ்க்கை பெரிய பெரிய சம்பவங்களால் மட்டும் உருவாகிறதில்ல. நம்ம கவனிக்காமல் கடந்து போகும் சின்ன சின்ன தருணங்களால் தான் வாழ்க்கையே அழகாகுது. ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய அந்த நினைவுகள் பெருசாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சதாக இருந்தாலே போதுமானது.